ஹாய் காய்ஸ், ஒரு குட்டி ட்ரிப் திருமலைக்கு போயிடுவோமா. நான் வந்து லோக்கல் தரிசனம் டிக்கெட் யூஸ் பண்ணி தான் போயிருக்கேன். ஸோ இதை பற்றி நான் போன வீடியோவில் நல்லா பேசியிருக்கேன், அதை வந்து பாருங்கள். நான் லோக்கல் தரிசனம் டிக்கெட்டில் போன வட்டம் எனக்கு 1 ஹவருக்குள்ளேயே தரிசனம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த வட்டம் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி இருந்துச்சு, அதனால் ஒரு 3-4 ஹவர்ஸ் ஆச்சு. நான் வந்து எப்போயுமே மலைக்கு போகும்போது அந்த ரோடெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மனசுக்குள்ளே ஒரு ஆளுக்கு வந்து அந்த கிராட்டிடியூட் வந்து எப்போயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். நம்ம வந்து எப்போ மலைக்கு போனாலும் எவ்வளோ சிக்கல் பிரச்சனை இருந்தாலுமே அந்த லைனுக்கு போனப்போ எல்லாருமே மறந்துடுவோம். நான் கண்டிப்பாக மறந்துட்டேன். மைண்டுக்குள்ளெல்லாம் என்ன இருந்துச்சுன்னா, எப்படா இந்த க்யூ விடுவாங்க, எப்படா போவோம் அப்படின்றது மட்டும் தான் இருந்துச்சு நிஜமாகவே மைண்டில். ஸோ நீங்கள் அக்ரி பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே கால் சுடுதுன்னா இந்த பஸ் வேறு வரவே இல்லை. ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா தான் போனேன். நான் வந்து ஒரு ஆள் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது வந்து நம்ம மலைக்கு இந்த காட்டோட வந்து டிசைன் பண்ணது வந்து மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரையா. எப்போ மலைக்கு அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் மனசுக்குள்ளே எப்போயுமே ஒரு கிராட்டிடியூட் ஃபீல் இருக்கும். உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வழியாக தரிசனம் நல்லா முடிஞ்சதுக்கப்புறமா வேர்த்து ரிட்டன் பஸ் ஏறியாச்சு. வீடியோ பிடிச்சா சாண்டி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருமையாக சுவைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். பாய்.